25ஆம் தேதி 11 மணி அளவில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த செம்மொழி பூங்காவை திறந்து வைக்க இருக்கிறார்கள். திறந்து வைத்து அனைத்தையும் பார்வையிட்டு நமது பள்ளி பிள்ளைகள் அவர்களையும் பார்க்கிறார்கள். அதே போல பார்க்கில் இருக்கிற பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவர்களையும் பார்த்துவிட்டு அந்த ஆம்பி தியேட்டரில் நடக்கிற கலை நிகழ்ச்சியும் பார்த்து திருப்பி அங்கிருந்து கோவை மாநகரில் இருக்கிற குறிப்பிட்ட ஒரு 150 பேரை மரியாதை நிமித்தமாக அவர்களை வரவைத்து அவர்களோடு பேசிவிட்டு செல்கிறார்கள். முதலில் காலை இறங்கியவுடன் கேட்ல முன்னால மோப்பிலே ஒரு கல்வெட்டு அது திறந்துட்டு நேராக மலை மாதிரி இருக்கிற செம்மொழி பூங்காவை திறந்துட்டு அங்கே ரிப்பன் கட் பண்ணிட்டு ரைட்ல திரும்பி அங்கே ஒரு கல்வெட்டு இருக்க திரும்பிட்டு அந்த 7 கடையல் வல்லர்களுடைய இதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பக்கில ஏறி அங்கேருந்து நேராக போய் இந்த டிசபிலிட்டி குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட இருந்துட்டு பார்த்துட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்து ஆம்பி தியேட்டர் வந்து அவங்களோட பேசிட்டு அப்புறம் அங்கே போகிறாங்க. அது இல்லை, அது அமைச்சர் கலெக்டர் பார்த்து முடிவு பண்ணுறாங்க. அது யார் கூப்பிட்றாங்களோ யார் யார் முக்கியமாக இருக்கிறவங்க, தொழில்துறைகள் இருக்கிறவங்க, பல வல்லுநர்கள் இருக்காங்க, கலையில் இருக்கிறவங்க இருக்காங்க, பெரிய இன்ஜினியர்ஸ் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. அது மாதிரி அவங்க செலெக்ஷன் பண்ணுவாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற முக்கியமானவர்கள் எல்லாம் மக்களுக்கு பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறாங்களோ அவங்க